அல்லேலூயா. கூடி வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் அப்படியே இருக்கிற இடங்கள் எழுந்திருக்கலாம். தேவன் இந்த நாளிலும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடங்கள்ல அப்படியே நாம் எழுந்திருக்கலாம். அப்படியே தலைகளை தாழ்த்தி, குறிப்பாக இந்த 6வது மாதம் கடைசி நாட்களுக்குள்ளே நம்ம கூட்டி சேர்த்திருக்கிறார். ஒவ்வொருவரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே நன்றி செலுத்தலாம். கரங்களை கூப்பி இயேசுவை நோக்கி பார்த்து, மெய்யாகவே நம்முடைய தேவன் நமக்கு நல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறார். ஒவ்வொருவரும் அப்படியே கண்களை மூடி ராஜாவை நோக்கி பார்த்து, தகப்பனே இந்த நாளுக்காக நன்றின்னு எல்லாரும் சொல்லலாமா? இன்னைக்கு இந்த காரியத்திற்காக, இந்த கூட்டத்திற்காக செபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் பிள்ளைகளை நான் தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லென்று. என் பிள்ளைகளை நான் தேடி வந்திருக்கிற கர்த்தர் இன்றைக்கு இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம காயத்தோட, பாரத்தோட, வேதனையோட எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே என்னை தேடி வந்ததற்கு நன்றி ஏசப்பா, உங்கள் அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக. ஒவ்வொருவரும் அப்படியே கண்களை மூடி ராஜாவை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கங்களுக்காக இயேசு இன்னைக்கு சொல்லி அனுப்பி இருக்கிறார். சிலருடைய சூழ்நிலை, கைவிடப்பட்ட நிலைகள், யாருமே கூட இல்லை, யாருமே கூட இல்லை. சில வேளைகளில் உங்களோடு பழகின நபர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக கடந்து போகும் பொழுது உங்களை கண்டு கொள்ளாமல், உங்களை மறந்து, உங்களை அப்படியே ஒதுக்கி போகும் பொழுது உண்டாகிற வருத்தங்கள், வேதனைகள். இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளை குறித்து சொல்கிறார், நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன், நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இயேசு எல்லாரும் இல்லாத போது நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர். எல்லாரும் நம்மளை விட்டு கைவிட்டு யாருக்குமே நம்ம புரோஜனம் இல்லை என்று சொல்லும் பொழுது அவர் நம்மை அதிகமாய் நேசித்து, எந்த கண்கள் நம்மை புறக்கணித்ததோ அதே கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துகிறவர். ஒவ்வொருவரும் அந்த இயேசுவை நோக்கி நன்றி செலுத்துங்க. நீங்க துதிக்கும் பொழுது அந்த கவலைகள் மாறுங்க. நீங்க துதிக்கும் பொழுது அந்த துக்கங்கள் மாறி போகும். ஒவ்வொரு பிள்ளைகளை ராஜாவை நோக்கி பார்த்து, இயேசுவே எனக்கு ஒரு விஷயம் கூட, இயேசுவே எனக்கு ஒரு விஷயம் கூட, உங்க நன்மையினால, உங்க கிருபையினால, உங்க இரக்கத்தினால என்னை மூடிக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. நீங்க கவலையோடு வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. இதுல சிலர் மிகுந்த பலகீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. இயேசுவை நோக்கி சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு பலன் தர்றவர், கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர், நடக்க முடியாத இடத்துல நடக்க கிருபை செய்கிறவர், சாதிக்க முடியாத இடத்துல எல்லா இடத்துலையும் உங்களுக்கு நன்மையை கட்டளையிட்டு நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை விளங்க பண்ணுகிற கர்த்தர். இயேசுவை நோக்கி சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க என்னை மறக்காத தேவன் ஆண்டவரே, நீர் என்னை நினைவு கூறுகிற கர்த்தர் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் சொல்லுங்க, ஒவ்வொருவரும் சொல்லுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசும்படியாக, உங்களை பலப்படுத்தும்படியாக வந்திருக்கிறார். காயத்தோடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகவில்லை, நான் உன்னை கைவிடவில்லை. என் வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மாறி போவதில்லை, என் வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் நிறைவேறாததல்ல, அது நிச்சயமாய் நிறைவேறும். அதற்கு காத்திருங்கள். எந்தெந்த சூழ்நிலையில கண்ணீரோடு, வேதனையோடு பேசும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்ததோ, ஏன் இன்னும் நிறைவேறல, ஏன் எனக்கு இந்த வார்த்தை இன்னும் விளங்க பண்ணல என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இயேசு உங்களை நேசிக்கிறவர், இயேசு உங்களை நேசிக்கிறவர். ஆண்டவருடைய அன்புக்காக, ஆண்டவருடைய கிருபைக்காக அப்படியே ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான், நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன், நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உங்க அறைக்கதவை பூட்டி கொண்டு படுக்கையில் அழுது, ஆண்டவரே இதுக்கு மேல என்னால தாங்க முடியல ஏசப்பா, நான் எவ்வளவு தூரம் தான் இந்த பாரத்தை சுமக்கிறது, நான் எவ்வளவு தூரம் தான் இந்த கஷ்டத்தை சுமக்கிறது. சுத்தி சுத்தி பாடுதான் ஆண்டவரே, சுத்தி சுத்தி வேதனை தான் ஆண்டவரே, என்னால தாங்க முடியலன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஏசாயா 41:10 சொல்லியிருக்கு, என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். அவர் நம்மை சுமக்கிற தேவன், நமக்கு நன்மை செய்கிற தேவன். அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி, என் சூழ்நிலையில எல்லாத்துலயும் கூட இருந்தீரே, உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நாளிலே பாரத்தை இறக்கி வைக்கிறேன். ஒவ்வொருவரும் எந்தெந்த சூழ்நிலையில வந்தீங்களோ அதெல்லாம் இயேசுகிட்ட சொல்லுங்க. இந்த காரியத்துல எனக்கு ஒரு மாற்றத்தை தாங்க, இந்த சூழ்நிலையில எனக்கு ஒரு விடுதலை தாங்க. ரொம்ப பாரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் இயேசுகிட்ட சொல்லுங்க. இந்த இடத்துல ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜெபங்களுக்கும் இயேசு பதில் தருகிறார். இந்த இடத்துல ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார்.
ஒரு நாளும் இயேசு நம்மளை வெறுக்க மாட்டார். ஒரு நாள் இயேசு கைவிட மாட்டார். ஒரு நாள் இயேசு மறந்து போக மாட்டார். யாருக்கும் நம்மளை நினைவு கூற நேரம் இருக்காது. ஆனால் இயேசு நம்மளை மறப்பதற்கு நேரம் இருக்காது. ஏனென்றால் அவர் நித்தமும் நம்மை நடத்தும்படியாக நம்ம கூடவே இருக்கிற தேவன். அந்த இயேசுவை பார்த்து சொல்லுங்க, உங்க கிருபை எனக்கு வெளிப்படட்டே ஏசப்பா, உங்க கிருபை எனக்கு வெளிப்படட்டே ஏசப்பா. எவ்வளோ காலம் போராடுற ஏசப்பா, எனக்கு கிருபையை காட்டுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் இடத்துல உங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான், என் பிள்ளைகள் பாரத்தோடு வந்திருக்கிறாங்க, அவங்கள பார்த்து சொல்ல நான் தேடி வந்திருக்கிறேன். கொடுத்த வாக்குத்தத்தம் ஒண்ணுமே நிறைவேறலையே. ஆண்டவர் சொல்லுகிறார், அது ஜீவனுள்ள வார்த்தை, அது உங்களுடைய ஜீவனுக்கு பலனும் அது உங்களுக்கு பலனையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுகிறதுமாய் இருக்கிறது. அப்படியே இருதயத்தில் கரங்களை வைத்து சொல்லுங்க, என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். மீண்டும் ஒரு விஷயம் கூட சொல்லலாமா? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் உன் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ. எங்கே ஓடுவேன் உன் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ. அப்படியே வலது கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் கூட இருங்க ஏசப்பா, என் கூட இருங்க. நான் இன்னைக்கு ரொம்ப காயத்தோடு வந்திருக்கிறேன். யார் இல்லாட்டா சத்தம் போட்டு அலனுடத்தோடு ஏசப்பா, அவ்வளோ பாரத்தோடு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் பிரச்சனையை சுமக்க முடியல, ஒவ்வொரு நாளும் நான் பாட சுமக்க முடியல. என் அங்கலாய்ப்புக்கு யார் பதில் தருவா ஏசப்பா? இசப்பட்ட சொல்லுங்க, எங்க பாரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, உங்க வேதனைகள் தாங்க முடியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உண்டு. இயேசு கிட்ட சொல்லுங்க, இயேசு நம்மளை மறக்க மாட்டாரு. ஒருவேளை சிலர் தகுதி இருந்தா நேசிப்பாங்க, திறமை இருந்தா நேசிப்பாங்க. இயேசு சொல்லியிருக்கிறாருங்க, நான் எளியவனை குப்பை வீட்டிலிருந்து பிரபுக்களோடு அவரை செய்கிற தேவன். இந்த நாளிலும் நம்ம ஒதுக்கப்பட்ட நிலையில இருந்தாலும் இயேசுக்கு உங்களை பிடிக்கும், இயேசுக்கு உங்களை பிடிக்கும். அவரை பார்த்து சொல்லுங்க, என் மேல கிருபை காண்பீங்க ஏசப்பா, என் மேல கிருபையை காண்பீங்க ஏசப்பா. என் குடும்பத்தில் வர்ற பிரச்சனைகளால சமாளிக்க முடியல. ஆண்டவரை நோக்கி அப்படியே சொல்லுங்க, எனக்கு ஒரு விடுதலை உண்டாகணும், எனக்கு ஒரு விடுதலை உண்டாகணும். ஆண்டவர் இங்க ஒரு நபரை குறித்து சொல்லுகிறார், நீண்ட நாளாய் போராடி கொண்டிருக்கிறீங்க, நீண்ட நாளாய் போராடி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை செய்வார், நன்மையானதை செய்வார். போற இடம் பூரா வெறுமை, நெருக்கத்துக்கு மேல ஒரு பகுதி ஒரு பிரச்சனையை நான் சமாளிச்சு அடுத்த பிரச்சனை என்ன தேடி வருது ஏசப்பா, என்னால முடியல ஏசப்பா, என் மேல கிருபையை காண்பீங்க ஏசப்பா. நான் நிறைய இழந்து கொண்டே இருக்கிறேன் ஏசப்பா, எனக்கு கிருபை காண்பீங்க. ஆண்டவரை நோக்கி அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார்.
மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். வேதனை துன்பம் வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே இயேசு காத்திடுவாரே. வேண்டிடுவேனே இயேசு காத்திடுவாரே. என்னை கைவிட்டார். அந்த பரலோக ராஜாவை பார்த்து சொல்லுங்க, இயேசு என்னை கைவிடுறதில்ல, கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாளாட்டுவார், சீராட்டுவார். தாளாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். அப்படியே ஒரு 5 நிமிடம் நம்ம ஜெபிக்க போறோம். உங்களுக்காக ஜெபம் பண்ண போறீங்க. காயத்தோடு வந்திருக்கிறவங்க, எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறவங்க, உங்க பாரத்தை ஒரு 5 நிமிடம் அப்படியே உங்களுக்காக மன்றாட போறீங்க. சிலர் இதில் மன ரீதியாக ரொம்ப காயத்தோடு இருக்கிறீங்க. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும்பொழுது ஆண்டவரால் மட்டும்தான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஒவ்வொருவர் அப்படியே இயேசுவை நோக்கி பார்க்கலாம். என் கவலைகளை மாற்றுகிறவர், என் கூக்குரலுக்கு இயேசு பதில் கொடுப்பார். என் கூக்குரலுக்கு இயேசு பதில் கொடுப்பார். அப்படியே கூப்பிடுங்க, ஆண்டவரே என் கூடலைக்கு நீங்க பேசணும். இந்த வேளையில கூட என் விண்ணப்பத்தை கேட்கணும் ஏசப்பா. எந்த சூழ்நிலையில எல்லாம் கைவிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இயேசுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. நமக்கு இந்த உலகத்துல நிறைய ஆசைகள், எதிர்பார்ப்பு இருக்கலாம். இயேசு கிட்ட ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான், என் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இன்னைக்கு நிறைய நெருக்கத்தில் இருக்கிறவங்க ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா, எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. நான் வெட்கப்பட்டு போகாதபடி எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. உங்க பாரத்தை இயேசுகிட்ட சொல்லுங்க. உங்க கவலைகளை இயேசுகிட்ட சொல்லுங்க. எந்த இடத்துல வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ, எந்த இடத்துல நீங்க துக்கப்படுறவங்களா காணப்படுறீங்களோ, இயேசுவை பார்த்து சொல்லுங்க, என்ன ஆசீர்வதிங்கப்பா, என்ன ஆசீர்வதிங்க. ரொம்ப பாரத்தோடு வந்திருக்கிறேன். ஒவ்வொருவர் இயேசுவை நோக்கி பாருங்க. அவர் உங்க சத்தத்திற்கு பதில் கொடுக்கிறவர். ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறவர். ஆண்டவர் சொல்லுகிறார், சில அபிஷேகத்தின் பலனை இழந்தவங்க இருக்கிறீங்க. ஒரு நாள் நல்ல ஜெபம் பண்ணீங்க, இன்னைக்கு அப்படி ஜெபம் பண்ண முடியல. சில ஜெப தளர்வுகள் இருக்கு. அவங்க மன்றாடுங்க, ஆண்டவரே ஜெப வாழ்க்கையை மீண்டும் பலப்படுத்துங்க, என் ஜெபத்தில் இன்னும் எனக்கு ஸ்திரப்படுத்துங்க என்று சொல்லுங்க. ஆண்டவர் கேட்கிற யாவருக்கும் அவர் இல்லைன்னு சொல்லாம ஒவ்வொருவரையும் நிரப்புகிற கர்த்தர். அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. போதாதே சப்பா, போதாது. நான் எப்படி என் பிரச்சனை சமாளிக்க போறேன்னு தெரியல.
வேதனையே என்னால் தாக்க முடியல, போராட்டங்களே என்னால் சமாளிக்க முடியல. எல்லாரும் சுமனுங்க. உங்களுக்காக இந்த கூட்டத்திற்கு பேர் உபவாச கூட்டம். தேவ சமூகத்தில் நீங்க ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு அவர் பலத்தை தருகிறார், அற்புதத்தை செய்கிறார், அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஒவ்வொருவர் இயேசுவை நோக்கி எனக்கு உங்க கிருபை கட்டளையிடுங்க, எனக்கு உங்க கிருபை கட்டளையிடுங்க. நான் என்ன செய்ய போறேன் ஏசப்பா, நான் எப்படி இந்த பிரச்சனைகளை தாண்ட போறேன்னு எனக்கு தெரியல ஏசப்பா, என் கூட இருங்க, என் ஜெபத்திற்கு பதில் கொடுங்க. ஒவ்வொருவரும் மன்றாடுங்க. இயேசுவின் கரங்கள் வெளிப்படும்படியாக, இயேசுவின் கிருபை வெளிப்படும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியே ஆண்டவரை நோக்கி உங்க பாரத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பயத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க, என் பயங்கள் மாறட்டே சப்பா, என் பயங்கள் மாறட்டும். இயேசு சொல்லுகிற அந்த காரியங்களை ஜெப தளர்வுல இருக்கிற பிள்ளைங்க கேளுங்க, எனக்கு மீண்டும் அந்த கிருபையை தாங்க, மீண்டும் அந்த ஜெபிக்கிற பலனை தாங்க. ஒரு நாள் நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது அவ்வளோ ஃபயரா இருக்கும், நீங்க ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே உங்க இருதயத்தை அந்த தேவ சந்தோஷத்தினால நிரப்பின ஒரு அனுபவம் இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் இழந்தவங்க இருக்கிறீங்க, இயேசுப்பட்ட சொல்லுங்க, எனக்கு மீண்டும் அந்த கிருபை. ஒவ்வொரு போராட்ட சூழ்நிலையும் உங்களை கீழே விழ பண்ணியிருக்கலாம், ஆனால் தேவன் தூக்கி எடுக்கிறவர், தேவன் எல்லா இக்கட்டையும் மாற்றுகிறவர். உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. பிள்ளைகளை குறித்து கவலை இருக்கிறவங்க பிள்ளைகளுக்காக மன்றாடுங்க. குடும்பத்தில் இருக்கிற போராட்டம் தாங்க முடியலங்கிறவங்க குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் என் குடும்பத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளோ, நீர் என் பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளோ. சரிட பலகீனத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க, இன்னும் எனக்கு கிருபை தாங்க ஏசப்பா, இன்னும் எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவருடைய கரங்கள் வெளிப்படட்டும், ஆண்டவருடைய கிருபை வெளிப்படட்டும். என்ன மறக்காத கர்த்தர் அல்லவா, உங்க அன்பு உங்க கிருபை எங்களை தாக்கட்டே சப்பா. ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தினால நிரப்பப்பட ஒப்பு கொடுக்கிறேன், உங்க தயவுனால நிரப்பப்பட ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் இயேசுகிட்ட மன்றாடுங்க. நிறைய பேர் வீடுகளில் கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிறவங்க உண்டு. இந்த இடத்துல நீங்க ஜெபிக்கும் பொழுது இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார், இயேசு உங்களுக்கு மாற்ற தருவார். இயேசு உங்க இருதயத்தின் பாரங்களை மாற்ற வல்லமை உள்ளவர். இயேசுவுக்கு நீங்க நல்லா இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னா அந்த ஒரு நபர் இயேசு தாங்க. அதனாலதான் உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தார், உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தார். உங்க கரங்கள் வெளிப்படட்டே சப்பா. உங்க கிருபை, ஆண்டவரே கிருபை வெளிப்படட்டும், ஆண்டவரே கிருபை வெளிப்படட்டும். இந்த வேளையில கூட சில குறைகள் இருக்கிறவங்க அப்படியே இயேசுகிட்ட அறிக்கையிட்டு இந்த ஆராதனை வேளையில ஒப்பு கொடுக்க போறோம். யார்கிட்டயாவது பேசாம இருந்தா அந்த குறைகளை ஒப்பு கொடுங்க. நான் அடிக்கடி தகப்பனே, சில வேளைகளில் என் ஜெபங்கள் குறைவாக இருக்கிறது, சில வேளைகளில் கோபப்படுகிற அனுபவங்கள் இருக்கிறது. இங்கே இருக்கிற சிலரை ஆண்டவர் பேச சொல்லுகிற காரியம், உங்கள் ஜெப வாழ்க்கையில் அநேக தளர்வுகள் இருக்கிறது. அப்படிப்பட்டவங்க வலது கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவங்க, உங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியும். ஆவியானவர் என்னை பலப்படுத்தி இந்த ஜெப கிருபைகளை தந்திருக்கிறார். அப்படிப்பட்டவங்க மாத்திரம் வலது கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, எனக்கு மீண்டும் அந்த ஜெப கிருபையை தாங்க, அந்த தளர்ந்து போன அந்த சூழ்நிலையில் எனக்கு மீண்டும் எனக்கு அந்த கிருபையை தாங்கன்னு சொல்லுங்க. நீங்க உங்களிடத்துல இருக்கிற அடையாளம் யாரும் தட்டி எழுப்பாம எழுந்து ஜெபம் இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னத்தின் வல்லமை உங்களிடத்துல உண்டு. சொல்லுங்க, எனக்கு அந்த கிருபை, எனக்கு அந்த கிருபை மீண்டும் எனக்கு ஊற்றப்படட்டே சப்பா, மீண்டும் எனக்கு அந்த கிருபை ஊற்றப்படட்டும். அந்த ஜெப தளர்வுகளை மாத்துங்க சப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீரே, என் மேல அந்த ஜெப ஆவியை ஊற்றுங்க. ஆண்டவரே, கிருபை ஊற்றப்படட்டும். பாரும் தந்தையே
அப்படியே இருதயத்தில் இருக்கிற குறைகள் எல்லாம் மாறட்டும். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் நொந்து மருளுகிறேன். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். மீண்டும் ஒரு விஷயம் கூட. பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணாவுள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணாவுள்ளலங்கோலத்தை, மனம் மருளுகின்றேன். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் நொந்து மருளுகின்றேன். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். ஆண்டவர் என் குறைகளை மன்னித்திருக்கிறாருங்கிறவங்க கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? என் குறைகளை மன்னித்திருக்கிறார், என் தளர்வுகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்படியே நம்ம சொல்ல போகிறோம். இந்த வேளையில் கூட நாம் தொடர்ந்து தேசத்திற்காக பல்வேறு காரியங்களுக்காக செபிக்க இந்த இடத்துல கடந்து வந்திருக்கோம். என்னை மீண்டும் பலப்படுத்துங்கன்னு சொல்ல போகிறீங்க. என்னென்ன வரங்கள், என்னென்ன பலன், ஆவிக்குரிய காரியங்களை கேட்க விரும்புகிறீர்களோ அது அப்படியே ஒரு 5 நிமிடம் கேளுங்க. இந்த இடத்துல ராஜா உங்களை பலப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறார். இதில் ஒருவருடைய காரியங்களை காண்பிக்கும் பொழுது சில வேளைகளில் வீட்டுக்குள்ளே போனாலே அந்த ஜெபங்கள் பண்ண முடியல. அப்படி ஒரு சூழ்நிலை ஆகிவிடுகிறது. வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஜெபிக்க முடியாத ஒரு தடை. அவங்களெல்லாம் அப்படியே சொல்லுங்கள், என் வீடு முழுவதும் உங்கள் பிரசன்னத்தினால் நிரப்பப்படட்டும். நாங்கள் எல்லா நாளும் கூடி ஜெபிக்கத்தக்கதாக என் வீட்டை ஆசீர்வதிங்க ஏசப்பா. என் பிள்ளைகளுடைய ஜெப வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. என் மேல் உம்முடைய கரங்கள், கிருபைகள், இரக்கங்கள் வெளிப்படட்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே பலமாய் வெளிப்படட்டும். எல்லாரும் கேளுங்க, என் வீட்டில் உங்க பிரசன்னத்தினால நிரப்புங்க. ஜெப தடைகள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், மந்தங்கள் மாறட்டும். ஆண்டவருடைய கிருபைகள், இரக்கங்கள் வெளிப்பட ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. எல்லாரும் அப்படியே கேளுங்க பார்க்கலாம். நான் நல்லா ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க, அதிகாலை ஜெபிக்க கிருபை தாங்க. இன்றைக்கு என்னுடைய வேலை உங்களை ஆண்டவரோடு இணைத்து விட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், நான் என் பிள்ளைகளை தேடி வந்திருக்கிறேன். 100 ஆடுகள் இருந்தாலும் காணாமல் போன ஒரு ஆடை இயேசு தேடுகிறவர். இன்றைக்கு ஒருவேளை உங்க ஜெப வாழ்க்கை இயேசு விட்டு தூரம் போயிருக்கலாம். ஆண்டவர் மீண்டும் உங்களை இணைத்துக் கொள்ளுகிறவர், மீண்டும் அந்த வல்லமையில் உங்களை பலப்படுத்துகிறவர். ஒவ்வொருவரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி கேளுங்க. எனக்கு ஜெப பலனை தாங்க, எனக்கு மன்றாட்டின் ஆவியை தாங்க, அதிகாலையில் ஜெபிக்கக்கூடிய கிருபையை தாங்க, என் பிள்ளைகள் குடும்பமாய் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிற அந்த கிருபையை தாங்க. உம்மை தேடி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இருக்கிறது. எங்க ஜெப வாழ்க்கையை மாற்றத்தை தாங்க. யோசித்து பாருங்க, நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். வசனத்துல சொல்லி இருக்கு, யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. இயேசுடைய சித்தம்னு ஒன்று இருக்கு, தேவனுடைய விருப்பம்னு ஒன்று இருக்கு. அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் பொழுது ஆண்டவர் நம்ம எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிக்கிறார். எசேக்கியேல் 9:4 சொல்லுது, தேசத்துல நடக்கிற சகல அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிறவன் நெற்றியில் அடையாளம் போடு. நம்மளும் அப்போ நிறைய ஜெபம் பண்ண வேண்டிய வேலை இருக்குங்க. நிறைய பேருக்காக மன்றாட வேண்டிய வேலை இருக்குது. ஒவ்வொருவரும் அப்படியே சொல்லுங்க, என் ஜெப வாழ்க்கை ஆசீர்வதிங்க, என் ஜெப வாழ்க்கை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உம்மை தேடுகிறதுல, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறதுல நான் இன்னும் தளர்வடையாதபடி என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க ஏசப்பா. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார்
விட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, நீங்கெல்லாம் சேர்ந்து பாடலாமா? இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி, ஒன்றுமே இல்லாமல் நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் எல்லாரும் அப்படியே இருதயத்தின் ஆழத்துல இருந்து அந்த பாடலை பாடும் பொழுதே ஆண்டவர் அநேகருடைய இருதயத்தை பலப்படுத்தவோ ஆசீர்வதிக்கும்படியாக, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எபினேசரே எபினேசரே, எந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. அப்படியே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே நான் இழந்த காரியங்களில் எல்லாவற்றிலும் எனக்கு நன்மை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே இந்த ஆராதனை தொடக்கத்திலிருந்து முடிவு புரிந்தோம். ஆண்டவரே உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை இன்னும் பலப்படுத்துவீராக. உங்கள் ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். உட்காரும்.